வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாற்றத்த மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் ரொம்ப அதிகமாக போச்சு சிங்கிள் உமன், சிங்கிள் மதர் கலாச்சாரம். அது மாதிரி திரையுலகில் இன்னும் கேவலமான ஒரு சூழல். ஏன்னா சிங்கிள் நடிகை ரொம்ப அதிகமாயிட்டாங்க. திருமணம் செய்யாமல் கடைசி வரைக்கும் அப்படியே நடிகையாகவே போயிட்டு இருக்க வேண்டியது. அப்புறம் கடைசியில் என்ன ஆகும்? ஆதரவு இல்லை, அனாதையாக இருப்பது, மற்றபடி தற்கொலை, அந்த மாதிரி நிறைய நடிகைகள் நம்ம பார்த்துருக்குறோம். அதன் அடிப்படையில் பார்க்கக்கூடிய சமயத்தில் நல்ல நல்ல நடிகைகளாம் தன்னுடைய திருமணத்தை வேண்டுமென்றே தள்ளி வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல். சில நடிகைகளை பொறுத்த வரைக்கும் வந்தாலும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஒதுங்கி இருக்கக்கூடிய நடிகை அப்படிங்கிறப்ப பின்னால ரொம்ப பிரச்சனை. பாருங்க, இப்ப ஏகப்பட்ட திரையோட இடத்தை எங்க பார்த்தாலும் டைவர்ஸ் டைவர்ஸ் டைவர்ஸ். இந்த ஐஸ்வர்யா தனுஷு டைவர்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. திடீர்னு ஏஆர் ரஹ்மான் சாய்ரா டைவர்ஸ், ஜெயம் ரவி டைவர்ஸ், அப்புறம் ஜிவி பிரகாஷ் சைதன்யம் சேர்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி அப்பா அதே நேரத்தில் அதை விட கேவலமானதான் சிங்கிள் நடிகை கலாச்சாரம். ஆமா, அதுக்கு பேச கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்றது எவ்வளவு பெட்டர். ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துட்டாங்களா இல்லையா? ஆனா இவர்கள் அப்படி இல்லை, மிகப்பெரிய கோழைகள் சிங்கிள் நடிகைகள். அதன் அடிப்படையில் பார்க்கின்றோம்னா அனுஷ்கா ரெட்டி அப்படிங்கிற ஒரு நடிகையை பார்த்தோம்னா அந்த அம்மாளுக்கு ஏகப்பட்ட பேர் நிறைய பேர் திருமண முயற்சி பண்ணாங்க, முடியல. என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. நடிகைங்கிற ஒரு பிரச்சனையா அப்படிங்கிறதும் தெரியல. வயசு 43. இனிமே கல்யாணம் பண்ணி அந்த அம்மா குழந்தை பத்தி என்ன பண்ண போறாங்க? பிறக்கக்கூடிய குழந்தை நன்றாக இருக்குமா? மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். 30 வயசுக்கு மேல ஒரு பெண் கர்ப்பம் உண்டானால் கட்டாயமாக கர்ப்பவாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் நிச்சயம்ங்கிறான் டாக்டர்ஸ். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் 43 வயசாயிருச்சு அனுஷ்காவுக்கு. என்ன இனிமேல் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறாங்க? அதே நேரத்தில் அவங்க இவரு பிரபாஸ் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழல்லாம் ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் அது எந்த அளவுக்கு தடையா போச்சுன்னு தெரியல. கேட்டா ஜாதகம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழஞ்சு போட்டு சொல்றாங்க. உண்மையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியல. ஆனா வயசு வைக்கக்கூடிய சமயத்துல இவர் என்ன கோடி கோடியா சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? ரொம்ப உடல்நிலை ஒரு ஆணோடு கலந்து உறவாடக்கூடிய சமயத்தை குழந்தை பிறந்தாலும் கூட அந்த குழந்தை எவ்வாறு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. 43 வயசுல என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது சொல்லக்கூடிய சமயத்தை திரிஷா வயசு 41. அவன் இந்த நடிகை அப்படி இதே மாதிரிதான் பல முறை காதலிச்சாங்க, பல பேரை காதலிச்சாங்க, எதுவுமே செட் ஆகல. ஆமா, பின்னால இவர் தயாரிப்பாளர் ஒருத்தவரை லவ் பண்ணி சப்ஜெக்ட் பண்ணி நிச்சயதார்த்தமே பண்ணியாச்சு. டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, நிச்சயதார்த்தம் இவங்களே கேன்சல் பண்ணிட்டாங்க. பல விதமான கருத்துக்களை கேட்டிருப்பாங்க. அது அவங்களுடைய சொந்த வாழ்க்கை. இருந்தாலும் சிங்கிள் நடிகையா தானே இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் தனக்கென்று ஒரு வாழ்க்கையை தேடிக்கொள்ளாத ஒரு நிலை. கேட்டா நான் மெச்சூரிட்டியா தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன மெச்சூரிட்டியா இருந்தாலும் பெண்ணுக்கு ஒரு ஆண் துணை வேணும். எவ்வளவு நடிகையா இருந்தாலுமே சரி. நாளைக்கு பிரச்சனைன்னு வரக்கூடிய சமயத்துல ஜெயலலிதாலாம் பாருங்க, நடிகையா இருந்து ஒரு சிங்கிள் உமனாவே இறந்து போயிட்டாங்க. ஆமா, அவங்க இறந்தார்களா கொலை செய்யப்பட்டார்களா அப்படிங்கிற இது இன்னைக்கு மர்ம மரணம் மாத்திரம் போயிட்டு இருக்கு. அதை நம்ப முடியலையே. அவங்களும் ஒரு நடிகை தானே. 1000 தான் ஒரு முதலமைச்சராக இருந்தால் நடிகை தானே. அப்படி பார்க்கக்கூடிய சமயத்து இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி நடிகைலாம் திருந்தலாம். அதே மாதிரி பார்க்கக்கூடிய சமயம் ஸ்ருதிஹாசன், கமல்ஹாசனுடைய பொண்ணு 38 வயசாச்சுங்க. ஆமா, 3 முறை காதலிச்சாங்க. 3 முறையும் காதல் ஒத்து வரல. ஆமா, அதே நேரத்துல புதிய காதலுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கிடைப்பானான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் செட் ஆகல. அதே நேரத்தில் அதுலயும் பேட்டி கொடுக்க, காதல நன்றாக அமைந்தால்தான் நான் காதலிப்பேன் அப்படின்னு. நன்றாக அமைஞ்ச நாடார் கிடையாது விற்குது. போய் ஒரு 5 ரூபாய்க்கு கொடுத்து இந்தாப்பா காதல்னு சொல்லி போட்டு வாங்குறதுக்கு. காதலன் காதலிங்கெல்லாம் அவங்க தலையிடத்துல எழுதியிருக்கிறதுங்க. ஆமா, அவர் அப்பா கமல் தான் காதலிச்சாரு. ஆமா, வாணி டைவர்ஸ் பண்ணாரு. அப்புறம் சரிகாவை டைவர்ஸ் பண்ணாரு. அந்த அம்மாளுக்கு பிறந்த இவங்கெல்லாம் ஸ்ருதிஹாசன், மற்றபடி இன்னொரு நடிகையும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல கமல்ஹாசனே சொல்றாரு, எனக்கு கல்யாணத்தின் மேல் விருப்பம் இல்லை அப்படிங்கிற. பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க? அப்படித்தான் இருப்பாங்க. ஸ்ருதிஹாசன் சொல்லிட்டு தான் அலையிறாரு, எனக்கு கல்யாணத்தின் மேல் நம்பிக்கை இல்லை. ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமா, இது என்ன பாக்குறாங்க, பல ரசிகர்கள் பிடிச்சிக்கிறாங்க. அடே, ஸ்ருதிஹாசனே சொல்லிட்டா நம்மளும் சொல்லிட்டு போலாம் சொல்லக்கூடிய சமயத்துல அப்புறம் வாழ்க்கையில என்னதான் இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. ஆண் பெண் எதற்காக பிறக்க வேண்டாம்? கமல்ஹாசன் சரிகாவும் கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா? டைவர்ஸ் அப்புறம் அந்த தைரியம் ஸ்ருதிஹாசனுக்கு இருக்கா?
நான் யோசித்து தான் முடிவு செய்வேன், யோசித்து தான் காதலிப்பேன். காதலில் யோசிக்கிறதுலாம் கிடையாது. யோசிக்கிறவன் காதலிக்க மாட்டான், ஒரே வார்த்தை. நல்லா புரிஞ்சு, யோசிக்கிறவன் காதலிக்க மாட்டான். காதலிச்சதுக்கு பின்னால யோசிக்கிறவன் தான் அதிகம். அப்போ வந்து ஸ்ருதிஹாசன் காதல் ஒத்துக்கிறாரு. பேசாமல் அப்படியே ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்த நடிகை பார்க்கக்கூடிய சமயம் தமன்னா, 34 வயசு தான். இதுக்கு வந்து ஒரு லவ் போயிட்டு இருக்கு. விஜய் வர்மா அப்படிங்கிறத காதலிச்சிருக்கு. அவர் பாலிவுட் நடிகர். இருந்தாலும் நெருக்கமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. 2025 அடுத்த வருஷத்துல கல்யாணம் பண்ணுவார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் போயிட்டு இருந்தாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறார் தமன்னா. அப்ப எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. இருந்தாலும் தமன்னாவுடைய வயசு ரொம்ப சின்ன வயசா, இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்துல தமன்னா வயசு ரொம்ப சின்ன வயசா, டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னால 30 தாண்டிடுச்சுங்க. இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறது தெரியலாம். பிறக்கக்கூடிய குழந்தை ஆரோக்கியமா இருக்குமா? தமன்னா வந்து ஆரோக்கியமா இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவங்க அப்பா அம்மா சரியான வயசுல சரியான கல்யாணம் பண்ணதானே. இப்ப இவங்க கல்யாணம் பண்ணல அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு என்னத்த நல்ல குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கணும். நம்ம அதை அடுத்தது நம்ம சொல்லக்கூடிய கிரண் அப்படிங்கிற ஒரு நடிகை, 43 வயசு, இன்னும் கல்யாணம் பண்ணாம சிங்கிள் நடிகையா இருந்துட்டு இருக்காங்க. அடுத்து ஆண்ட்ரியா 38 வயசு, அந்த மாதிரி சிங்கிள் நடிகையா இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து தபு 53 வயசு. அடியே கோப்பா. ஆமா, இன்னைக்கு கல்யாணம் பண்ணா என்ன, கல்யாணம் பண்ணா மனோபாசம் வந்துருக்கும், முடிஞ்சு போச்சு. மாதவிடாய முடிஞ்சிருக்கும். இவங்களுக்கு என்ன குழந்தை பிறந்தா என்ன, குழந்தை பிறக்காட்டி என்ன. இப்படிப்பட்ட நடிகைகள்லாம் வந்து திடீர்னு ஒரு கர்ப்பப்பாய் புற்றுநோய், மற்ற மார்பக புற்றுநோய் இதெல்லாம் வரக்கூடிய சமயத்துல கட்டாயமா வந்து எதிர்பார்த்து தான் இருக்கணும். கல்யாணம் என்பது அற்புதமான ஒரு மருத்துவம். அதை பல பேர் ஒப்புக்கொள்வதில், அதில் குறிப்பாக நடிகைகள் ஒப்புக்கொள்வதில்லை. ஆமா, உண்மையிலேயே மருத்துவத்துக்குரிய வயசு. அடுத்து சொல்லப்போனா நக்மா, ஜோதிகாவோட அக்கா, 49 வயசு. மென்சஸ்லாம் முடிஞ்சிருக்கும், அவ்வளோ முடிஞ்சு போய். இன்னைக்கு கல்யாணம் பண்ணா என்ன, கல்யாணம் பண்ணாட்டி இல்லை. இது மாதிரி பலவிதமான நடிகைகள் இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய சமயத்து இவர்களாம் தவறான ஒரு வழிமுறையில் மக்களுக்கு காட்டுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மனசு வருத்தக்கூடிய தகவல் இருக்கு. பொதுவாக வந்து கல்யாணங்கிறது வந்து திருமணம்ங்கிற அற்புதமான ஒரு மருத்துவம். அதில் உடல் உறவு என்பது அற்புதமான ஒரு மருத்துவம். செக்ஸ் அற்புதமான மருத்துவம். அதை பல பேர் ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு மனசுக்கு வருத்தக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட, இந்த மாதிரி நடிகைகள் இப்படிலாம் 49 வயசு, 38 வயசு, 34 வயசு, 53 வயசு, 54 வயசுன்னு இருந்தீங்கன்னா இதை பார்த்து பல பேர் என்ன பண்றாங்க, அடப்போடா தபுவுக்கு 53 வயசு, நம்மளே அப்படியே வாழ்ந்துட்டு போலாம் அப்படிங்கிற சமயம் என்ன ஆகும், லெஸ்பியன்ஸ் தான் அதிகமாகும். லெஸ்பியன்ஸ் அதிகமாகும், மார்பக புற்றுநோய் அதிகமாகும், கருவாய் புற்றுநோய் அதிகமாகும், தற்கொலை அதிகமாகும், சைக்கோ பிராபலத்துல பல பேர் இறக்கக்கூடிய தருவாய் அதிகமாகும். இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயம் இந்த மாதிரி நடிகைகள்லாம் வந்து முன்கூட்டி கல்யாணம் பண்ணி அவர் ரசிகர்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருந்தாங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்குங்கிறத எல்லோரும் எதிர்பார்க்கும். ஆமா, இனி வரும் காலங்களில்லாத இருக்கக்கூடிய நடிகைகளாவது டக்குன்னு கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டாங்கன்னா மனசுக்கு சந்தோஷமாக இருக்குன்ற பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.